சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்க சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறீங்க. எல்லா ஆவணங்களும் பக்காவா இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால ஈவே பில்லோட ஒரு பகுதியை மட்டும் உங்களால நிரப்ப முடியல. வண்டியை நிறுத்தி அதிகாரிங்க இதை பாக்குறாங்க. இது ஒரு சின்ன தவறா பார்க்கப்படுமா, இல்ல இதுவே ஒரு பெரிய அபராதம் விதிக்க போதுமான காரணமா அமையுமா? இதுதான் இன்னைக்கு பல தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, இன்னைக்கு இது சம்பந்தமா அலகாபாத் உயர் நீதிமன்றம் வழங்கிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஈவே பில்லின் பகுதி B-ய நிரப்பாததுக்காக ஒரு நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட பெரிய அபராதத்தை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு. இது உங்கள போன்ற பல நேர்மையான தொழில் முனைவோருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நிச்சயமா. முதல்ல இந்த ஈவே பில்னா என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம். இது சரக்கு போக்குவரத்தை கண்காணிக்கிற ஒரு மின்னணு ஆவணம். சரி, இதுல பகுதி A-ல சரக்கோட விவரங்களும், பகுதி B-ல அந்த சரக்கை ஏத்திட்டு போற வாகனத்தோட விவரங்களும் இருக்கும். ஓகே. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சரக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 2 பகுதிகளையும் சரியா நிரப்பணும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வழக்குல பிரச்சனை அந்த பகுதி B-ல தான் ஆரம்பிச்சது. சரி, இந்த வழக்கின் பின்னணிக்குள்ள போகலாம். இதுல சம்பந்தப்பட்ட நிறுவனம் என்ன தொழில் செய்றாங்க, இந்த சம்பவம் எப்போ எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த நிறுவனம் விவசாய இடுபொருள்கள், அதாவது விதைகள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் போன்றவற்றை மொத்தமா வியாபாரம் செய்றவங்க. ஓஹோ, அக்ரி பிசினஸ். ஆமா. மே 2, 2025 அன்னைக்கு அவங்களுடைய சரக்கு வாகனம் அதிகாரிகளால வழியில மறித்து சோதனை செய்யப்பட்டது. அப்போ அந்த சோதனையில என்ன கண்டுபிடிச்சாங்க? அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அதிகாரிகள் வண்டிய சோதனை செஞ்சப்போ அவங்க கிட்ட இருந்த வரி சாலான், அதாவது டாக்ஸ் இன்வாய்ஸ், மத்த எல்லா ஆவணங்களும் 100% சரியா இருந்துச்சு. அப்போ பிரச்சனை எங்க இருந்துச்சு? வண்டியில இருந்த சரக்கும் அந்த வரிச்சாலான்ல குறிப்பிட்டிருந்த சரக்கும் கச்சிதமா பொருந்தி போச்சு. ஆனா ஒரே ஒரு குறைபாடு மட்டும் கண்டுபிடிச்சாங்க. என்ன அது? ஈவே பில்லோட பகுதி B, அதாவது வாகன விவரங்கள் நிரப்பப்படாம ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு சின்ன பகுதி நிரப்பப்படலைங்கிறதுக்காக உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா? ஆமா. அதன் அடிப்படையில ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 129 கிளாஸ் 3 கீழ் அந்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிச்சு உத்தரவு போட்டாங்க. சரி. இதுல திருப்தி அடையாத அந்த நிறுவனம் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஆனா அங்கேயும் அபராதம் உறுதி செய்யப்பட்டு அவங்க மனு தள்ளுபடியாச்சு. அப்போ அவங்களுக்கு இருந்த கடைசி வழி உயர்நீதிமன்றம் தான். ஆமா, வேற வழி இல்லாம நீதியை தேடி அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அப்போ உயர்நீதிமன்றத்துல அவங்களோட பிரதான வாதம் என்னவா இருந்துச்சு? இந்த சின்ன தவற எப்படி நியாயப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இங்குதான் இந்த வழக்கு ஒரு சட்டரீதியான ஆழத்துக்கு போகுது. அவங்க ரெண்டு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. சொல்லுங்க. ஒன்னு, இது வேணும்னே செஞ்ச தப்பு இல்ல. ஒரு எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு, அதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச் காரணமானா எங்களால அந்த பகுதி B-ய உடனே நிரப்ப முடியல. சரி, டெக்னிக்கல் கிளிச். ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது விஷயம்தான் இந்த வழக்கின் ஆணிமேர்னே சொல்லலாம். வரி ஏய்ப்பு செய்யற எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாதுங்கிறத ஆணித்தரமா வாதிட்டாங்க. இந்த வரி ஏய்ப்பு நோக்கம் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. ஆனா ஒருத்தருக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அதை நீதிமன்றம் எப்படி ஏத்துக்கிட்டது? மிக அருமையான கேள்வி. அதுக்கான ஆதாரம் அவங்களுடைய மத்த ஆவணங்கள்லயே இருந்துச்சு. எப்படி? நான் முன்னாடி சொன்ன மாதிரி வரிச்சலான், சரக்கு விவரங்கள், அனுப்புனர், பெறுநர் முகவரி எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஆமா, சொன்னீங்க. ஒருவேளை வரி ஏய்ப்பு செய்யறதுதான் அவங்க நோக்கம்னா மத்த ஆவணங்கள்லயும் ஏதாவது தில்லுமுள்ளு இருந்திருக்கும் இல்லையா? இங்க அப்படி எதுவும் இல்ல. கரெக்ட். இது ஒரு கவனக்குறைவு அல்லது தொழில்நுட்ப பிழை மட்டும்தானா அவங்க தரப்புல சொன்னாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வேற ஏதாவது சட்டப்புள்ளிகளை அவங்க முன் வச்சாங்களா? நிச்சயமா. அவங்க தரப்பு வழக்கறிஞர் இதே அலகாபாத் உயர்நீதிமன்றம் முன்னாடி வழங்கின சில தீர்ப்புகளை மேற்கோள் காட்டினார். ஓ, முந்தைய தீர்ப்புகளையா? ஆமா. குறிப்பா ஒரு பெரிய கட்டுமான இயந்திரங்கள் தயாரிக்கிற நிறுவனத்தோட வழக்குல ஈவே பில்ல ஒரு சில தகவல்களை நிரப்பாதது மட்டுமே பிரிவு 129(3) கீழ் பெரிய அபராதம் விதிக்க போதுமான காரணம் ஆகாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருந்தது. சட்டத்துல மென்ஸ் ரியா, அதாவது குற்றம் செய்யும் எண்ணம்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த வழக்குல அப்படி எந்த கெட்ட எண்ணமும் இல்லங்கிறது அவங்களோட வாதம். சரி, மனுதாரர் தரப்பு வாதம் இவ்ளோ வலுவா இருக்கு. அரசு தரப்பு இந்த அபராதத்தை நியாயப்படுத்த என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வாதம் என்னவா இருந்துச்சு? அரசு தரப்பு ரொம்ப நேரடியா சட்டத்தை மேற்கோள் காட்டினாங்க.
சட்ட விதிமுறைப்படி ஈவே பில் பகுதி பி நிரப்பப்படாம சரக்கு கொண்டு போனது ஒரு விதிமீறல். சட்டம்தான். அப்ப அது அபராதம் சரிதான்னு சொன்னாங்க. ஆமா, அதனால அபராதம் விதிச்சது சரிதான்னு வாதிட்டாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னது? மனுதாரர் தரப்பு சொன்ன வரி ஏய்ப்பு நோக்கம் இல்லைங்கிற முக்கிய வாதத்தையோ அல்லது அவங்க சுட்டிக்காட்டின பழைய தீர்ப்புகளையோ அரசு தரப்பால வலுவா மறுக்க முடியல. அப்போ ஒரு பக்கம் சட்டத்தோட வார்த்தைகளை கராரா பாக்குற அரசு தரப்பு, இன்னொரு பக்கம் சட்டத்தோட நோக்கத்தை பாக்குற மனுதாரர் தரப்பு. இதுல பிரிவு 129(3) பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஏன் இவ்ளோ கடுமையானதா பார்க்கப்படுது? பிரிவு 129 என்பது சரக்கு போக்குவரத்தின் போது நடக்கிற விதிமீறல்களை கையாள்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதோட நோக்கம் வரி ஏய்ப்பு தடுக்கணுங்கிறது தான். அது நல்ல நோக்கம் தானே? ஆமா, நல்ல நோக்கம்தான். ஆனா இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, சில சமயங்கள்ல தவறுக்கான காரணத்தை ஆராயாம விதிமீறல் நடந்தாலே அபராதம் விதிக்க இது வழிவகுக்குது. அதனால நேர்மையான வணிகர்கள் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதனால நேர்மையான வணிகர்கள் கூட சில சமயம் இந்த கடுமையான விதிகளால பாதிக்கப்படுறாங்க. இந்த வழக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்னி வாதங்களையும் கேட்ட பிறகு உயர் நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வந்தது? அவங்க இதை எப்படி பார்த்தாங்க? நீதிமன்றம் இந்த வழக்க சட்டத்தோட உண்மையான நோக்கத்தின் அடிப்படையில அணுகுனாங்க. நோக்கத்தின் அடிப்படையிலையா? ஆமா, வரி ஏய்ப்பு செய்யற நோக்கம் மனுதாரருக்கு இருந்ததா இல்லையா, இதுதான் இந்த வழக்குல பதிலளிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வின்னு நீதிமன்றம் கருதியது. மத்ததெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அப்போ தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? தீர்ப்பு மனுதாரருக்கு முழுமையா சாதகமா அமைஞ்சது. சூப்பர். இந்த வழக்குல வரி ஏய்ப்புக்கான எந்த ஒரு நோக்கத்தையும் அரசு தரப்பு அதிகாரிகளால நிரூபிக்க முடியலன்னு நீதிமன்றம் தெளிவா சுட்டிக்காட்டுச்சு. சரி. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறால ஏற்பட்ட சிறிய ஆவண பிழையா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிழைக்காக வரி ஏய்ப்புக்கான தண்டனையை கொடுக்கிற மாதிரி கடுமையான அபராதம் விதிக்கிறது சட்டத்தின் நோக்கத்துக்கே எதிரானதுன்னு நீதிமன்றம் கருதியது. ஆகா, அபராதம் ரத்து செய்யப்பட்டது அந்தேன. அது மட்டும் இல்ல, கீழதிகாரி விதித்த அபராத உத்தரவையும் அதை உறுதி செஞ்ச மேல்முறையீட்டு உத்தரவையும் முழுமையா ரத்து செஞ்சாங்க. ஓ, 2 உத்தரவுகளையுமா? ஆமா, இதோட நிறுத்தாம மனுதாரர் இந்த வழக்கு சம்பந்தமா அபராத தொகையா ஏதாவது செலுத்தி இருந்தா ஆமா, அந்த தொகையை 2 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாங்க. இது நேர்மையான வரி செலுத்துறவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த தீர்ப்புல இருந்து நம்ம நேயர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான பாடம் இதுதான். ஈவே பில் மாதிரி ஆவணங்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன தவறுகள் அல்லது விடுபடல்கள் அது தானாகவே வரி ஏய்ப்புன்னு ஆகிடாது. உங்க நோக்கம் சரியா இருந்தா சட்டம் உங்களுக்கு துணை நிற்கும். ஆவணங்களை சரியா பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களுடைய நேர்மையான நோக்கமும் முக்கியம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமா அமையுமா, அல்லது இது இந்த ஒரு வழக்குக்கு மட்டும்தான் பொருந்துமா? மத்த மாநிலங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் இத கருத்தில் கொள்வாங்களா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்ற வழக்குகள்ல ஒரு வழிகாட்டுதலா எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நிச்சயமா, இது சட்டத்தின் அடிப்படையான ஒரு கொள்கைய, அதாவது செயலை விட நோக்கமே முக்கியம் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்துது. அதனால இது நாடு முழுவதும் இருக்கிற அதிகாரிகளுக்கும் மேல்முறையீட்டு அமைப்புகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. இது கேட்கவே நல்ல நிவாரணமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம். இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப சிக்கல்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டா உயர் நீதிமன்றம் வரைக்கும் போராடாம ஆரம்ப கட்டத்திலே இதை எப்படி சமாளிக்கிறது? இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நடைமுறை அறிவுரை. முதல் விஷயம், பதற்றப்படாதீங்க. சரி. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டா அதை உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான ஆதாரம். முடிஞ்சா உங்க தொழில்நுட்ப குழு கிட்ட இருந்து ஒரு மின்னஞ்சல் அல்லது குறிப்பு வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆதாரத்துக்கு? ஆமா, அதிகாரி கிட்ட பேசும்போது உங்க மத்த ஆவணங்கள், அதாவது வரிச்சலான் எல்லாம் சரியா இருக்கிறத சுட்டிக்காட்டி விளக்குங்க. ஆரம்பத்திலேயே சரியான ஆவணங்களையும் விளக்கத்தையும் கொடுக்கறது பல பிரச்சனைகளை தவிர்க்கும். ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு உகந்த ஆலோசனை. இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? ஒரு பக்கம் சட்டத்தை கண்டிப்பா அமல்படுத்தி வரி ஏய்ப்பை தடுக்க வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களை போன்ற நேர்மையான வரி செலுத்துவோர் சந்திக்கிற உண்மையான தொழில்நுட்ப சிக்கல்களையும் மனித தவறுகளையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல சரியான சமநிலையை வரி அதிகாரிகள் எப்படி ஏற்படுத்துவாங்க? இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.